இப்போ ஒரு சனிக்கிழமை அன்றைக்கி மெயின்டெனன்ஸ்க்காக கட் பண்ணிடுறாங்க. காலையில் ஒரு 9 மணி 10 மணிக்கு கட் பண்ணிவிட்டு சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு தான் நமக்கு பவர் வருது அப்படின்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற யூபிஎஸ் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிடும். இப்போ நம்ம சோலார் பேனல்லேருந்து ஒரு எம்பிபிடி சிஸ்டம் வழியாக பைபாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போல்லாம் ஆன்கிரிட் சிஸ்டம் ஆஃப் ஆகி பேனல் சும்மா இருக்கோ, எந்த விதமான கனெக்டிவிட்டியும் இல்லாமல் சும்மா இருக்குதோ, அந்த நேரத்தில் ஒரு சென்சார் மூலிமா ஒரு ரிலே வச்சு சும்மா இருக்கிற பேனல்லேருந்து பவர் எடுத்து நம்ம இங்கே பேட்ரி கொடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம பேட்ரி கொடுக்கும்போது இன்னும் ஆன்கிரிட் சிஸ்டத்துக்கும் பேட்ரிக்கும் சுத்தமாக உங்களுக்கு எந்த விதமான கனெக்டிவிட்டி இருக்காது. அது ரிலே மூலிமா டிஸ்கனெக்ட் பண்ணி விட்ருவோம். இப்போ உதாரணமாக ஒரு புயல் வருது, அதில் வந்து நம்ம ஏரியாவில் இருக்கிற இபி டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை எல்லாம் கொடுக்காமல் போயிட்டு 4 நாளுக்கு நமக்கு எந்த விதத்துலேயும் கரண்ட்டு மின்சாரம் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் ஆன்கிரிட் சிஸ்டம் இருந்தும் மின் உற்பத்தி இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த எம்பிபிடி சிஸ்டம் போடும்போது உங்களுக்கு எத்தனை நாளானாலும் நமக்கு பேட்ரி ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஒரு ப்ரூடெண்ட்டாக வைஸாக நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம தாராளமாக நம்ம வீட்டில் பவர் கட் இல்லாமையே பயன்படுத்தலாம். இதுக்கு காஸ்ட்லியான ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்குது. 1 லட்சம் 1.5 லட்சம் வரும். அதுக்கு மாற்றாக ஒரு 20,000க்குள்ளே இந்த நம்ம பேட்டரியை வச்சு நம்ம பேக்கப் கொடுக்க முடியும். அது மாதிரி 3 கிலோவாட்டுக்கு பேக்கப் இங்கே கொடுத்துருக்கோம்.